மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. இன்றைய வகுப்பில் நாங்கள் சைவன்றை பாடம் கிரேட் 10 23வது பாடம் பிள்ளையார் கதை. இந்த பிள்ளையார் கதை படிக்கிற வழக்கம் எங்களுடைய கோயில்களில் இருக்குது. இந்த பிள்ளையார் கதையண்டா என்ன, சும்மா பிள்ளையார் கதை என்று சொல்லுகிறார்கள், இது என்ன என்ற விடயத்தை பற்றி தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். பிள்ளையார் கதை படிக்கிறேன்னு சொல்கிறார்கள், பிள்ளையார் சஷ்டி என்று சொல்லுகிறார்கள். என்ன அப்படியான பார்க்க ஒரு பிள்ளையாருக்கு ஒரு கதை இருக்குது. இப்போ நாங்கள் முருகப்பெருமானை பற்றி பார்க்குற போது பல கதைகள் இருக்குது. ஏன்னா கந்த புராணத்தில் சூரன் போரண்டு அது கதை எப்படி இருக்குது. அந்த மாதிரி பிள்ளையாருக்கும் ஒரு கதை இருக்குது போல இருக்குது. அதனால் அதை பற்றியும் நாங்கள் பார்ப்போம். அநேகமான தெய்வங்கள் இப்படியான கதைகளெல்லாம் இருக்கின்றன. இவை எப்படி உருவானது என்றது பற்றி நாங்கள் இந்த இதில் பார்க்கிறோம். பிள்ளையார் கதை. பரத பண்டிதர் யாழ்ப்பாணத்து ஒல்லாந்தர் ஆட்சி நிலவிய காலத்தில் சுன்னாகம் என்ற ஊரிலே வாழ்ந்தவர். இந்த பிள்ளையார் கதையை எழுதியவர் பரத பண்டிதர். அந்தன குலத்தவர், மருத்துவர்களாக விளங்கியவர்களும் பரம்பரையில் வந்தவர். அக்காலத்திலே மருத்துவர்களாக அவர்கள் விளங்கியவர். அவர் போர்த்துகேயர் ஆட்சி காலத்தில் அழிவுக்கு உண்டான சைவ மரபுகளை மீட்டெடுத்து மீளவும் மக்கள் மத்தியில் பரப்புவதில் ஈடுபாடு காட்டினார். அந்த போர்த்துகேயர் உள்ளாந்தர் காலங்களில் எங்களுடைய சைவ மரபுகள் அழிக்கப்பட்டன. அவற்றை மீளவும் மக்கள் மத்தியிலே பரப்புவதில் ஈடுபாடு காட்டியவர்கள் இந்த பரத பண்டிதரும் முக்கியமானது. சைவ விரதங்களில் சிறப்புகளை எடுத்துரைக்கும் நூல்கள் சிலவற்றை இயற்றினார். சைவ விரதங்கள், நாங்கள் கைக்கொண்ட விரதங்கள் சிலவற்றை, அவை பற்றிய விளக்கங்களை கூறுகின்ற நூல்களை அவர் எடுத்து காட்டினார். ஆகவே அவற்றை இயற்றி பிள்ளையார் கதை, சிவராத்திரி புராணம், ஏகாதசி புராணம் என்பவை அத்தகையவை. இவர் எழுதிய அந்த நூல்களிடம் பிள்ளையார் கதை ஒன்றும், சிவராத்திரி புராணம், ஏகாதசி புராணம், இந்த நூல்களில் பிள்ளையார் கதை பற்றி நாங்கள் இப்பொழுது பார்ப்போம். இவர் எழுதிய நூல்கள் 3: பிள்ளையார் கதை, சிவராத்திரி புராணம், ஏகாதசி புராணம். பிள்ளையார் கதை 744 அடிகளை கொண்ட ஆசிரியப்பாவான சிறியதொரு நூல். ஆசிரியப்பா என்ற பாவகையிலே இயற்றப்பட்டது. ஆயினும் அது இலங்கை இந்து மக்களிடையே மிகவும் செல்வாக்கு பெற்றது. இலங்கையில் இருக்கிற இந்து மக்களிடையே மிகவும் செல்வாக்கு பெற்ற நூலாக இந்த நூல் விளங்குகிறது. பாராயண வழக்கிலே உள்ளது. விநாயக சஷ்டி விரதத்தை அனுஷ்டிப்பவர்கள் விரத காலம் 21 நாட்களும் இந்த நூலை பாராயணம் செய்கிறார்கள் என்று சொல்லப்படுது. விநாயக சஷ்டி என்ற விரதம் இந்த கந்த புராண அந்த புராண படலம் எப்படி எங்கிட்ட இருந்ததோ அதே மாதிரி இதுவும் இருந்திருக்கின்றது. விநாயக சஷ்டி விரதத்தை கூட அவர்கள் பெரும்பாலும் பெருங்கதை விரதம் என்றே சுட்டுகிறார்கள். பெருங்கதை விரதம் 21 நாட்கள் இல்லை, அதனால் பெருங்கதை விரதம் என்று சொல்லப்படுகிறது. பரத பண்டிய பல புராணங்களிலும் காணப்படுற கதைகளை ஒன்றாக திரட்டி விநாயகருக்குரிய சஷ்டி விரத மான்மியத்தை உடைத்தார் என்று நூலின் பாயகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறார். என்ன, பரத பண்டிதர் பல புராணங்களில் காணப்படுகின்ற கதைகளை எல்லாம் ஒன்றாக திரட்டி விநாயகருக்குரிய சஷ்டி விரத மான்மியத்தை உதைத்தார் என்று இந்த நூலிலே பாயிரத்திலே சொல்லப்படலாம். அவ்வாறே இந்த நூலில் பல உபகதைகளும் காணப்படும். பல உபகதைகளும் இதில் இருக்கு. பல உபகதைகளும் இருக்கின்றன. இப்போ மகாபாரதத்தில் பல உபகதைகள் இருக்கிற மாதிரி இதிலேயும் சில உபகதைகள் இருக்கின்றன. நூலின் உள்ளடக்கம் என்ன மாதிரி என்று பார்க்க. முதலாவது, உமாதேவியார் பூமியிலே மானப்பெண்ணாக பிறந்து தவம் செய்து சிவபுராணை திருமணம் செய்தவர். இது ஒரு கதை. உமாதேவியார் மானப்பெண்ணாக பிறந்து இங்கே தவம் செய்து பிறகு சிவபுராணை திருமணம் செய்தார் என்ற ஒரு கதை. அடுத்தது, இருவரை யானை வடிவம் பெற்று விநாயகரை ஈன்றருளியவன். அது சிவபெருமானும் உமாதேவியாரும் யானை வடிவம் பெற்று விநாயகரை ஈன்றருளியமை என்ற ஒரு கதை. தான் பெற்றுக்கொண்ட வரங்களின் பலத்தாலே பூ உலகிலே பெருங்கொடுமைகளை செய்து வந்த கஜமுகாசுரனை விநாயகர் தம் தந்தங்கள் ஒன்றை முறித்து குத்த வீழ்ந்த கஜமுகாசம் மூசிகமாக உருமாறி தக்கவர மூசிகனாக தாக்கவர் மூசிகனாக தாக்க வருகிறார். தாக்கவர விநாயகர் அதனை வாகனமாக்கி கொண்டதாக சொல்லப்படும்.
அவன் கயமுகாசுரனை கொன்ற ஒரு கதை தான் இங்கே சொல்லப்படுகிறது. தான் பெற்றுக்கொண்ட வரங்கள் பலத்தினாலே பூவிலை பெருங்கொடுமைகளை விளைவித்த கஜாமுகாசுரன் என்ற அசுரன் என்ன செய்கிறான்? அந்த அவன் இப்படியெல்லாம் கொடுமைகள் சென்றபடினால தன்னுடைய சந்தங்கள் ஒன்றை முறித்து அவனை குத்தி வீழ்த்த அந்த கஜமுகாசுரன் மூசிகமாக மாறி பிறகும் தாக்க வருகிறான். அப்படி தாக்க வருகிற போது விநாயகர் அதனை வாகனமாக்கி கொண்டார் என்று சொல்லப்படும். இது ஒரு கதை. அடுத்து விநாயக சதுஷ்டி விரதத்தை நோற்ற தேவர்களின் முன் விநாயகர் நடனமாட அதை பார்த்து சித்த சந்திரனுக்கு விநாயகர் சாபம் விட்டமை ஒரு கதை. இப்படி ஒரு 1 2 3 4 கதைகள் மேலே குறிப்பிட்ட விடயங்கள் நூலின் தொடக்கத்திலேயே விவரிக்கப்பட்டிருக்கிறது. விநாயகர் சந்திரனை கோபித்து சாபம் வழங்கியதைக் கண்ட தேவர்கள் சந்திரனை கோபித்து சாபம் வழங்குகிறார். அப்போ தேவர்கள் என்ன செய்தார்? விநாயகர் சஷ்டி விரதத்தை நோற்றார்கள் என்று கூறி பிறகு அவர்கள் தேவர்கள் எல்லாரும் விநாயகர் சஷ்டி விரதத்தை நோற்றார்கள் என்று கூறி பூமியில் உள்ள மக்கள் அவ்விரதத்தை நோற்ற வகையினை இனி சொல்லுவாம் என்ற பீடிகையோடு விநாயகர் சஷ்டி விரதத்தினுடைய மகிமை எடுத்துரைக்கப்படுகிறது. பாருங்கள். அப்போ அதற்குரிய சின்ன சின்ன உபகதைகளையும் சொல்லி பிறகு சந்திரனை கோபித்த கதையை கூறி பிறகு அதனால் அந்த தேவர்கள் பிறகு அந்த விநாயகர் சஷ்டி விரதத்தை அனுஷ்டித்து அவ்விநாயகரை குளிர பண்ணினதாக சொல்லப்படுகிறது. பஞ்சபாண்டவர் கண்ணபுராணம் விரதபலன் உடனே கிடைக்க வேண்டும் என்று பகைவரை வென்று வாகை சூடவும் எத்தவத்தை வழிபட வேண்டும் என்று வினாவர். பஞ்சபாண்டவர்கள் வினாவுகிறார்கள். தாங்கள் உடனே கண்ணபுராணம் பகைவரை வென்று வாகை சூடவும் எத்தவத்தை வழிபட வேண்டும் என்று வினாவர். அதற்கு கண்ணபுராணம் ஆவணி விநாயகர் சதுஷ்டி விரத மகிமை அதனை அனுஷ்டிக்கும் முறையையும் எடுத்துரைக்க அவர்களுக்கும் அவ்வாறு அனுஷ்டித்து எண்ணியவை எய்தலாம் என்று என்ன எண்ணியவை எய்தலாம் எல்லாம் எய்தினார்கள் என்று சொல்லப்படுது. எண்ணியவை எல்லாம் அவர்களுக்கு கிடைத்ததாக சொல்லப்படுது. பொச்சாட்சி சொன்ன காரணத்தினால் உமாதேவியின் சாபத்துக்கு ஆளான பாம்பாக மாறிய திருமால். பொய்ச்சாட்சி சொன்ன காரணத்தினால உமாதேவியின் சாபத்துக்கு ஆளாகிய பாம்பாக மாறிய திருமால் விநாயகர் சஷ்டி விரதம் அனுஷ்டி மீண்டும் தன் பழைய உருவத்தை பெற்றமை முதலான செய்திகளை நான் கேள்வியுற்று அதுவும் ஒரு செய்தி. அதை கேள்வியுற்று அவ்விரதத்தை முறையாக அனுஷ்டிக்க வச்சிரமாலி என்னும் அரசன் தனக்கு உற்ற நோய் நீங்க நன்மைகள் பலவும் பெற்றான் என்றும் நோய் நீங்கி நன்மைகள் பலவும் பெற்றான் என்றும் விக்ரமாதித்த மன்னனின் மனைவியான இலக்கண சுந்தரியும் அவ்வாறே அந்த விரதத்தை அனுஷ்டிக்க தொடங்கினாள் என்றும் அதனாலே கவனக்குறைவினால் விரதக்காப்பை அவிழ்த்து காய்ந்த கோப்பை கொடி ஒன்றின் மீது போட்டு மறந்து விட்டாள் என்றும் அது முதல் அவள் பெரும் துன்பங்களுக்கு ஆளானாள் என்றும் ஆனால் விநாயக விரதக்காப்பு போடப்பட்ட கோப்பை கொடியோ செழித்து வளர்ந்தது என்றும் கோப்பை கொடியில் கிடந்த காப்பை கண்டெடுத்து அதை தரித்து விரதம் நோற்ற ஏழைப்பண்ணுவர்த்தி அரண்மனை வாழ் இப்படியெல்லாம் கதைகள் எல்லாம் இருக்கின்றன. இலக்கண சுந்தரி கணவனாலே விரட்டப்பட்டு அரண்மனை வாழ்வை இழந்தாள் என்றும் இலக்கண சுந்தரிக்கு தஞ்சம் அளித்தவர்களும் துன்பங்களுக்கு ஆளாயினர் என்றும் அதனாலே அவர்களாலும் அவள் வெளியேற்றப்பட்டாள் என்றும் அவள் தொட்டதெல்லாம் நாசமாகியது இறுதியிலே அவள் அவ்வையிடம் அடைக்கலம் புகுந்தாள் என்றும் அவ்வை இலக்கண சுந்தரியின் அவல்நிலையை காண காரணத்தை உணர்ந்து இலக்கண சுந்தரியை விநாயகர் சஷ்டி விரதத்தை முறைப்படி அனுஷ்டிக்க செய்தாள் என்றும் ஈட்டிலே விக்ரமாதித்தன் அவளை அடைந்து மனைவியாக ஏற்றான் என்றும் அவளும் அவனோடு பட்டத்தரிசியாக வாழ்ந்தாள் என்றும் ஒரு கதை சொல்லப்படுகிறது. இப்படியெல்லாம் கதைகள் கனகதைகள் இருக்குது. விநாயகர் சதுர்த்தி விரதத்துக்குரிய கதைகள். நூலின் பயன். நூலின் இறுதியிலே நூற்பயன் கூறுவருவாய் அமையின் 4 வெண்பாக்கள் இடம்பெறுகின்றன. அவர்கள் கூறப்படும் விடயங்கள் பின்வருமாறு. பிள்ளையார் பெருங்கதை கேட்பதாலே பொன் பொருள் கல்வி புத்திரபாக்கியம் முதலான எல்லா செல்வங்களும் கிட்டும். கதையை கேட்பதால் இவையெல்லாம் கிட்டும். விநாயகர் சதுர்த்தி விரதத்தை அனுஷ்டிப்பவர் சிறந்த வாழ்வு வாழ்வார்கள் என்றும் நோற்காது அருகிருந்து அக்கதையை கேட்டவர்களும் கேடு பெறாது அவர்களும் எல்லா பிறப்புகளும் சிறப்பு வாழ்வார்கள் என்றெல்லாம் அந்த பயன் நூற்பயன் சொல்லப்படுது. அப்போ பாருங்க, இப்போ பின்வரும் வினாக்களுக்கு நாங்கள் விடைகளை பார்ப்போம். பிள்ளையார் கதை என்ற நூலை இயற்றியவர் யார்? அங்கே பரத பண்டிதர் என்று சொல்லப்படும். இந்த நூல் எந்த விரத காலத்தில் பாராயணம் செய்யப்படும்?
ஆனால் விநாயகர் சஷ்டி விரத காலத்திலே பாராயணம் செய்யப்படும். இந்த நூல் விநாயகர் சஷ்டி விரதத்தை அனுஷ்டித்து நன்மை அடைந்தவர்களாக குறிப்பிடப்படுவோர். இந்த நூலில் நன்மை அடைந்தவர்களாக குறிப்பிடப்படுவோர் கணவர் சொல்லப்படுகிறார். இலக்கண சுந்தரி, விக்ரமாதித்தன், இப்படி பல பேர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. அவைகளை நீங்கள் பார்க்கலாம். இலக்கண சுந்தரிக்கு துன்பம் ஏற்பதற்கான காரணம் அவள் அந்த மாலையை தான் போட்டு அந்த காப்பை கலட்டி அந்த கோவையும் விட்டபடினால அவளுக்கு எத்தனையோ துன்பங்கள்லாம் ஏற்பட்டது. தெரியும். ஆனால் கோவை மரம் செழித்து வளர்ந்தது. இப்படியெல்லாம் சொல்லப்படும். பிள்ளையார் கதையை கேட்போர் பெறும் பயன்கள் இங்கே குறிப்பிடப்படுகின்றன. ஆனால் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு நன்மை கிடைக்கும். அதாவது பொன்பொருள் எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கின்றன என்று இங்கே இந்த கதையை பற்றி செயல்படுறவர்கள் சொல்லப்படுகிறது. பிள்ளையார் கதை விநாயகர் சஷ்டி விரத நியமங்களை எழுதுக. அதை நீங்கள் வகுப்பறையில் செய்து பார்க்கலாம். இதுதான் பிள்ளையார் கதையை பற்றி சொல்லப்பட்ட விடயங்கள். இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேணும். அடுத்ததாக நாங்கள் இன்றைக்கு புதியொரு பாடம், சைவ வித்தியா விருத்தி சங்கம், 24வது பாடம், சைவ வித்தியா விருத்தி சங்கம். 19ஆம் நூற்றாண்டு அந்நியர் ஆட்சிக்கு உட்பட்டிருந்த இலங்கை வாழ் சைவத்தமிழ் சமூகம் தமது சமய சமூக பண்பாட்டு அடையாளங்களை இழந்து நின்றது. இந்த காலத்திலே 19ஆம் நூற்றாண்டில் தமது சமய சமூக பண்பாட்டு நிலைமைகளை எல்லாம் இழந்து நின்ற நேரம். என்னென்னா அந்நியர் ஆட்சி. சைவ சமய அடிப்படையில் சமய வாழ்வும் உலகிற்குமான கல்வியறிவை மேம்படுத்துவதாக இவற்றை மீளுருவாக்கம் செய்ய முடியும் என உணர்ந்த நெல்லைநகர் ஆர்வனாவலர் தாம் செய்த பல பணிகள் ஊடாக சைவ சமயத்து மறுமலர்ச்சியை ஏற்படுத்தினார். அவருடைய மறைவுக்கு பின் இலங்கை வாழ் சைவ மக்கள் தனித்தலைவர் யாரும் அற்றவர்களாக சூழலிலே நிறுவனங்களை தோற்றுவிக்க வேண்டும். அவ்வாறு 20ஆம் நூற்றாண்டு தோற்றம் பெற்ற நிறுவனங்களில் ஒன்றே சைவ வித்தியா விருத்தி சங்கம். சைவ வித்தியா விருத்தி சங்கம் இன்றைக்கும் இருக்கின்றது, நின்று நிலவுகின்றது. தோற்றம் நாவலரின் கல்வி தொடர்பான சிந்தனையை தேசிய அளவிலே நடைமுறைப்படுத்திய நிறுவனம் இதுவே. அதாவது தேசிய அளவிலே நடைமுறைப்படுத்திய நிறுவனம் சைவ வித்தியா விருத்தி சங்கம். 1923 12/9 அன்று கீரிமலையில் நடைபெற்ற கூட்டத்தின் வழி சைவ வித்தியா விருத்தி சங்கம் உருவானது. சங்கத்தின் முதல் நிர்வாக சபை தலைவராக சேர்வன் ராமநாதனும், செயலாளராக WG விஜயரட்னமும், பொருளாளராக FG பீரிஸும் தெரிவு செய்யப்பட்டார். இதுதான் அந்த சங்கம் உருவான காலம். இவர்களை தவிர இச்சபையிலே சேர் வைத்திலிங்கம் துரைசாமி, S குமாரசூரியர், சூனா ராசரத்தினம், A மகாதேவா, சு நடேசன் என்ற பெரிய மக்களெல்லாம் இடம்பெற்றார்கள். சங்கத்தின் சாதாரண உறுப்பினராக இருந்த சூனா ராசரத்தினம் 1928 விஜயதசமி தினத்தில் உருவான சைவ ஆசிரிய கலாசாலைக்கும் சங்கத்தினது பாடசாலைகளுக்கும் முகாமையாளராக தெரிவு செய்யப்பட்டார். இவர்கள் முகாமையாளராக தெரிவு செய்யப்பட்டவர்கள். அக்காலத்திலே தனது மரணம் வரை 1970 வரை சங்கத்துக்காக தன்னை அர்ப்பணித்து பணிபுரிந்தார். இதன் விளைவாக அவர் இந்து போர்ட் மேனேஜர் என்று இந்து போர்ட் ராஜரட்னம் என்று இன்று நினைவு கூறப்படுகிறார். அதனால் இவர் இந்து போர்ட் ராஜரட்னம் என்று சொல்லப்படுகிறார். இந்த சங்கத்தினுடைய நோக்கம் இலங்கையிலே தேவையான இடங்களில் சைவ பாடசாலைகளை ஸ்தாபித்து அவற்றை நடாத்துறது அதனுடைய நோக்கம். ஒரு நோக்கம். தனிப்பட்ட முகாமையாளர்னாலே சங்கத்திடம் ஒப்படைக்கப்படும் பாடசாலைகளை பொறுப்பேற்று நடாத்துகிறார். சில முகாமைகள் பாடசாலை நடத்தி கொண்டிருந்த அவை கொடுத்தால் அந்த பாடசாலைகளை இவர் நடத்துகிறார். சைவ பாடசாலை எல்லாவற்றுக்கும் வேண்டிய உதவிகளை வழங்குகிறார். சைவ பிள்ளைகள் சைவ பாடசாலை படிப்பதற்குரிய வசதிகளை வழங்கி அவ்வியக்கத்துக்கு மேலும் உற்சாகம் உண்டு. சைவ பிள்ளைகளை சைவ பாடசாலையில் படிப்பதற்குரிய வசதிகளை எல்லாவற்றையும் இந்த இயக்கம் வழங்கி உதவி செய்கிறது. தமிழ் இலக்கியம், சங்கீதம், நாடகம் முதலான வளரச் செய்கிறது. ஆளுமைக்கு ஆசிரியர்களை உருவாக்குகிறது. இவை தான் இவற்றினுடைய நோக்கங்கள். மற்றது ஆதரவற்ற சைவத்திரார்களுக்கான இல்லங்களை நடாத்துறதும் ஒரு நோக்கமாக கொள்ளப்பட்டார். அதுவும் அங்கே சொல்லப்படுகிறது. பணிகள்
வித்யா விருத்தியை நோக்காக கொண்ட இச்சங்கம் இலங்கையின் பல பாகங்களிலும் பாடசாலையை அமைப்பதிலும் அவற்றை பரிபாலிப்பதிலும் ஈடுபட்டது. சங்கம் நிறுவிய முதற் பாடசாலை யாழ்ப்பாணத்திலுள்ள மாதகள் கிராமத்தில் அமைந்துள்ள விக்னேஸ்வரா வித்தியாலயமாகும். சங்கம் யாழ்ப்பாணத்தின் சகல பிரதேசங்களிலும் வன்னி பிரதேசங்களிலும் பதுளை, புத்தளம், சிலாபம் உள்ளிட்ட மாவட்டங்களும் பாடசாலைகள் நடாத்தியது. அடுத்து சைவ ஆசிரிய கலாசாலை. 20ஆம் நூற்றாண்டு முற்பகுதியில் நிலவிய ஆசிரியர் பற்றாக்குறையை நீக்க பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதும் அவை நிறைவேறவில்லை. இச்சூழ்நிலையை இச்சங்கத்தினாலே 1928ஆம் ஆண்டு விஜயதசமி அன்று திருநெல்வேலி சைவாசிரிய கலாசாலை நிறுவப்பட்டது. இக்கலாசாலையின் முதலாவது அதிபராக மயிலட்டி சுவாமிநாதனும் முதலாவது பிரதி அதிபராக கைலாசபதியும் நியமிக்கப்பட்டனர். இக்கலாசாலையின் புகழ்பூத்த விரிவாளராக பண்டிதமணி ஸ்ரீ கணபதிப்பிள்ளை விளங்கினார். இங்கு 1500க்கும் மேற்பட்ட சைவ ஆசிரியர்கள் பயிற்றுவிக்கப்பட்டனர். 1961 அரசாங்கத்தாலே பொறுப்பேற்கப்பட்ட இக்கலாசாலை பிறகு 1963 மூடப்பட்டது. காவிய பாடசாலை நடாத்தியது. ஆசிரியர்களின் இலக்கிய இலக்கண அறிவை மேம்படுத்தும் நோக்கிலே சைவாசிரிய கலாசாலையில் காவிய பாடசாலை ஒன்று நடத்தப்பட்டது. அதுக்குள்ள காவிய பாடசாலை. அங்கு பால பண்டித வகுப்புகள் நடைபெற்றன. அத்தோடு சிங்கள சமஸ்கிருத வகுப்புகள் நடைபெற்றன. இதுதான் காவிய பாடசாலை. தொழிற்பயிற்சி பாடசாலைகள் நடாத்தியவை. அதுவும் அவர்கள் நோக்கம். இலங்கை முழுவதுமான 33 தொழிற்பயிற்சி பாடசாலைகளை இச்சங்கம் நடாத்தியது. இவற்றில் கூடை இழைக்கும் பாடசாலைகள் 16, நெசவு பாடசாலைகள் 15 உள்ளடக்குகின்றன. மாணவருக்கும் பாடசாலை கல்வியோடு தொழிற்கல்வியும் வழங்கியவை குறிப்பிடத்தக்கது. பாடசாலையின்றி இடைவிலகியவர்களுக்கும் வேலையற்றி இருந்தவர்களுக்கும் இப்பயிற்சியினரை வரப்பிரசாதமாக அமைந்தது. சுயதொழில் மேற்கொள்ளவும் இது உதவியது. அடுத்த ஆதரவற்ற சிறுவர்களுக்கான இல்லங்களை நடாத்தியவை. இலங்கையிலே வாழ்கின்ற ஆதரவற்ற சிறுவர்கள், சைவ சிறுவர்கள் மதம் மாறுவதையும் ஆதரவற்று போவதையும் தடுக்கும் வகையிலே சிறுவர் இல்லங்கள் தோற்றுவிக்கப்பட்டன. ஆண்களுக்கான இல்லம் 1928 பெண்களுக்கான இல்லம் 1938 உருவாக்கப்பட்டன. இவ்வில்லங்கள் இன்று வரை இயங்கி சிறார்கள் அடிப்படை வசதிகளை நல்கி வருவதோடு அவர்களை கல்வியாளர்களாக உருவாக்கி வருகிறது. இந்த வேலை இந்த பொழுது செய்து வருகிறது. சமகால நிலைமை 1961 சங்கத்தின் சகல கல்வி நிலையங்களையும் இலங்கை அரசு பொறுப்பேற்றுக் கொண்டது. அதன்பின் சங்கம் சைவர் சிறுவர் இல்லங்கள் 2 மட்டுமே நடாத்தி வந்தது. உரும்புராய் இயங்கி வந்த பெண்களுக்கான கருணை இல்லத்தை பொறுப்பேற்று நடாத்தி வருகிறது. அத்தோடு ராசரத்னம் தொழிற்பயிற்சி மையத்தையும் ஆரம்பித்து சிறுவர்களுக்கு கணனி, மின்னிணைப்பு, தச்சு வேலை, தையல், விவசாயம் போன்ற பயிற்சியினர்களை வழங்கி வருகிறது. இலங்கை அரசாங்கத்தின் அரசனையோடு அறிவகம் என்ற கணனி வள நிலையத்தையும் இயக்கி வருகின்றது. இச்சங்கம் பழைய நூல்களை மீள்பதிப்பு செய்தல், ஏழை மாணவருக்கு உதவிதல் போன்ற பணிகளை முன்னெடுத்து வருகின்றவை குறிப்பிடத்தக்கது. இதுதான் இந்த சங்கத்தினுடைய பணிகள். இப்போ இதுவரையும் நாங்கள் பார்த்த இந்த சைவ வித்யாவிருத்தி சங்கத்தின் பற்றி, அது இன்றைக்கும் இயங்கி வருகின்ற ஒரு சங்கம். பின்வரும் வினாக்களுக்கு விடையை பார்ப்போம். சைவ வித்யா சங்கம் எப்போது ஆரம்பிக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டது. அங்கே முதல்ல அந்த கீரிமலையிலே ஒரு சங்க கூட்டம் ஒன்று நடைபெற்று அந்த கூட்டத்தில் தான் அது முதலாக ஆரம்பிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. சைவ வித்யாவிருத்தி சங்க ஆரம்பகால உறுப்பினர்கள் யார் யார் என்று சொல்லப்பட்டது. ஆரம்ப நாவலர் தொடக்கம் அங்கே சீர்வன் ராமநாதன், மற்றது அவரோடு சேர்ந்த மகாதேவா, நடேசபிள்ளை, நடேசன் என்றவர்கள்லாம் அங்கே இருந்திருக்கிறார்கள். அத்தோடு ராஜரத்னம் என்றவரும் அங்கே இருந்திருக்கிறார். ராஜரத்னம் அவர்கள் இந்து போட் என்று அடைமொழியோடு அழைக்கப்பட்டதற்கான அவர் முழுமையாக தன்னை அர்ப்பணித்து அந்த சங்கத்துக்காக உழைத்த காரணத்தினால் அவரை இந்து போட் ராஜரத்னம் என்று அழைத்தார். சைவ வித்யா சங்கம் ஆரம்பிக்கப்பட்டதன் நோக்கங்கள் அங்கே சொல்லப்பட்டது. என்ன, சைவ பாடசாலைகளை அமைத்தல், சைவ மாணவர்களை வேறு தனிப்பட்ட முறையிலே இயங்குகின்ற பாடசாலை பொறுப்பேற்று நடாத்துதல், சைவ மாணவர்களுக்கான
வசதிகளை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தல், தமிழ் மொழி தமிழ் இலக்கியம் போன்றவற்றிலே பாண்டித்தமிழர்களை உருவாக்குதல், ஆசிரியர்களை உருவாக்குதல், இப்படியான நோக்கங்கள் எல்லாம் அதில் இருக்கும். சங்கம் சைவ மக்களுக்கு ஆற்றிய பணிகள் என்று சொல்லப்படும். பல பணிகளை ஆற்றியிருக்கிறது. ஆதரவற்ற சிறுவர்களை பராமரித்து கொண்டு வருகின்றது. என்ன அடுத்தது மட்டுமல்ல, அவர்களை கல்வியாளர்களாக ஆக்கி கொண்டே வருகின்றது. அவ்வாறான பணிகளை எல்லாம் அது செய்து வருகின்றது. இது செயற்பாடு. சைவ வித்தியாவற்றி சங்கத்தின் பணிகளை சுருக்கமாக அட்டவணைப்படுத்தும். என்னென்ன பணிகள் செய்தது நீங்கள் சுருக்கமாக அட்டவணைப்படுத்தி பார்க்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தது 25வது பாடம் சைவ தர்மம் என்றது. சைவ தர்மம் என்றால் என்ன? இப்போ மேலே சொல்லப்பட்ட பாடங்கள் எல்லாம் ஏற்கனவே நாங்கள் போன வகுப்புகளையும் மேலோட்டமாக பார்த்தோம். அதனை திரும்பவும் பார்த்துருக்கோம். இந்த பாடத்தை பாருங்கள். தர்மம் என்றால் சமஸ்கிருத சொல்லின் அடிப்படை பொருள் தாங்குதல் என்பது. தர்மம் தாங்குதல், தாங்கி பிடித்தல். இந்த உலகை எது தாங்கிக்கிறோ அதுவே தர்மமாகும். உண்டாலம் இவ்வுலகம் தமக்கு என முயலா நோத்தான் பிறர்க்கென முயலினர் உண்மையானே என்று புறநானூறு செய்யுளும் இதனைத்தான் எடுத்துரைக்கிறது. உண்டாலம் இவ்வுலகம் என்ற அந்த பாடலில் தமக்கு என முயலா நோத்தான் பிறர்க்கென முயலினர் உண்மையானே என்று புறநானூறு சொல்லி, அதாவது தமக்காக அன்றி பிறருக்காக செயலாற்றுவதே இந்த உலகம் அழியாது நிலை பெற்றுள்ளது என்பது இந்த செய்யுளின் சாராம்சம். அப்படி இருக்கிறவங்க தான் இந்த உலகம் அழியாது நிலை பெற்றிருக்கின்றது. தனக்காக வாழாது என்ன அதாவது தமக்காக அன்றி பிறருக்காகவே செயலாற்றுபவர்களாலேயே இந்த உலகம் அழியாது நிலை பெற்றுள்ளது என்று இந்த செய்யுள் எழுதும். இந்து சமயம் அனாதி காலமாக அழிவின்றி நிலை வருகின்ற ஒரு நெறிமுறையாகும். ஆதலாலே அதனை சனாதன தர்மம் என்பர். சனாதன தர்மம், சனாதனம் என்றால் நிலையானது, அழிவற்ற. சைவ தர்மம் என்றாலே அது சைவம் வலியுறுத்துகின்ற நெறிமுறை, அறம் என்று பொருள்படும். ஆகவே தர்மம் என்பதை புண்ணியம் என்று சொல்லாலும் சொல்லலாம். சைவ சமயம் புண்ணியம் செய்யுமாறு வலியுறுத்துகிறது. தர்மம் செய்ய அல்ல புண்ணியம் செய்யுமாறு வலியுறுத்து. கடவுளுக்கும் கடவுளின் அடியவருக்கும் செய்யும் தொண்டுகள் பதி புண்ணியம் என்று சொல்லப்படும். கடவுளுக்கும் கடவுள் அடியவர்களுக்கும் செய்ய புண்ணியம் பதி புண்ணியம். சக மனிதருக்கும் பிற உயிர்களுக்கும் செய்யும் நற்கர்மங்கள் தொண்டுகள் இவை பசு புண்ணியம் என்று சொல்லப்படும். அது பசு புண்ணியம். பதிபுண்ணியம் கடவுள் வழிபாடாக அமைகிறது. பல்வேறு அறச்செயல்களை செய்வதே பசு புண்ணியமாக அமைகிறது. அது கடவுள் பதிபுண்ணியம் என்றே கடவுள் வழிபாடு. இந்த பசு புண்ணியம் என்ற அறச்செயல்களை நாங்கள் செய்வது. அறச்செயல்கள் பொருள் வசதி உள்ளவர்களாக செய்யத்தக்கது, ஏனையவர்களால் அவற்றை செய்ய முடியாது என்று நாம் கருதுகிறோம். பொருள் வசதி உள்ளவர்கள்தான் செய்யலாம், மற்றவர்கள் செய்ய இயலாது என்று நாங்கள் நோக்கிறோம். அவ்வாறு அல்ல. மனதிலே எந்த அழுக்கும் இல்லாது நல்ல சிந்தனையோடு இருத்தலே சிறந்த அறமாக அமைந்து விடுகிறது. மனத்தில் எந்த விதமான அழுக்காறு ஒன்றும் இல்லாமல் ஆனால் நல்ல சிந்தனையோடு இருந்தாலே அதுவே அறச்செயல். அதாவது நல்லவர்களாக வாழ்கிறதே அறச்செயல் தான். எல்லோரும் நன்றாக வாழ வேண்டும் என்ற நினைப்பே பேர் அறமாகி விடுகிறது என்று சொல்லுவேன். எல்லோரும் என்ன நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்ற அந்த வாழ வேண்டும் என்ற நினைப்பு இருந்தாலே போதுமானது. அந்த நினைப்பு இல்லாமல் வெறும் பகட்டுக்காக செய்யும் கொடைகள் வெறும் ஆரவாரமே இன்றியும் அறமாக மாட்டார். மனத்துக்கண் மாசு இல நாதல் அனைத்துகரன் ஆகுட நீரவர் என்று இந்த குறள் இங்கே சொல்லுவார். மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்து அரண் ஆகுட. மற்ற மனதுக்குள்ளேயும் எந்த விதமான மாசும் இல்லாத செய்கிறது தான் அறச்சி. மற்ற எல்லாம் ஆகுட நீரவர் எல்லாம் ஆரவாரங்கள், எல்லாம் ஆரவாரங்கள் என்றது தான் இந்த குறளுடைய கருத்தாக அமைகிறது. கொடுப்பதற்கு முடிகிறதோ இல்லையோ கொடுப்பதற்கு விருப்பம் வேணும். அதனால் அறம் செய்ய விரும்பு என்று அவைப்பாட்டி சொல்கிறார். கொடுக்கறதுக்கு முடியுதோ இல்லையோ அது வரை கொடுக்கறதுக்கு ஒரு மனம் வேணும், விரும்ப வேணும்.
பதிபுண்ணியம் செய்வதற்கோ பசு புண்ணியம் செய்வதற்கோ பெருஞ்செல்வம் வேண்டியதில்லை. இதனைத்தான் திருமூலர் அழகாக சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் பாருங்கள். புண்ணியம் செய்வார்க்கு பூவுண்டு நீருண்டு. புண்ணியம் செய்வார்க்கு பூவுண்டு நீருண்டு. பூக்கு பஞ்சம் இருக்கா? நீருக்கு பஞ்சம் இருக்கா? அதனைத்தான் சொல்லுகிறார். யாவர்க்குமாம் இறைவர்க்கொரு பச்சிலை. யாவர்க்குமாம் இறைவர்க்கொரு பச்சிலை. பச்சிலை பிடுங்கி போடையிலாத உங்களுக்கு ஒரு பச்சிலையே இறைவனுக்கு நீங்கள் பூக்கள்லாம் பிடுங்கி போடணும் இல்லை, ஒரு இலையை கூட பிடுங்கி போடலாம் அன்றது தான் நான் சொல்கிறேன். இலை கிடைக்காதா? கிடைக்கும். யாவர்க்குமாம் பசுவுக்கொரு வாயுரை. இந்த பசுவுக்கு ஒரு சிறிய வாயுரை. பசு சாப்பிடுகின்ற அந்த புல்லில் ஒரு கொஞ்சம் உங்களால் போட முடியாதா? என்ன இருக்குதானே? அதுதான் யாவர்க்குமாம் பசுவுக்கொரு வாயுரை. யாவர்க்குமா உண்ணும் போது ஒரு கைப்பிடி. நீங்கள் உண்ணுற போது நீங்கள் உணவில்லாமல் இருப்பீங்களா? ஏதோ உண்ணுறீங்க தானே. அப்படி உண்ணுகிற போது அதில் ஒரு கைப்பிடியை மற்றவனுக்கு கொடுத்து சாப்பிடுங்க என்று சொல்கிறேன். மற்றவனுக்கு கொடுத்து சாப்பிடுங்க. அதுதான் சொல்கிறேன். யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி என்று சொல்லுகிறார். யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே. இன்னுரை மிக அழகாக சொல்லுகிறார். அட யாவர்க்குமாம் கொடுக்கக்கூடியது நீங்கள் ஒரு இன்னுரை ஒன்று இருக்குது. அது என்ன கொடு. சொல், நல்ல வார்த்தைகளை பேசு, அதுவே அறச்செயல்னு சொல்லுகிறேன். பெருசாக நீ பொருள் பண்டங்களை அள்ளி கொடுக்க சொல்ல இல்லை. இன்னுரை தானே என்று சொல்லுகிறார் திருமூலர். பொருள் வசதி அற்றவர்களும் புண்ணியம் செய்யலாமாயின் பொருள் வசதி நிறைந்தவர்களும் புண்ணியம் செய்திருக்கலாம். பொருள் வசதி அற்றவர்களும் புண்ணியம் செய்யலாமாயின் பொருள் வசதி நிறைந்தவர்கள் புண்ணியம் செய்திருக்கலாமா? அவர்கள் புண்ணியம் செய்யவில்லையாயின் அது பாவமாகவே கருதப்படும். வசதி உள்ளவர்கள் புண்ணிய கர்மங்கள் செய்யாதிருத்தலே பாவமாக கருதப்படும் போது தீவினை செய்வதென்பது எவ்வளவோ பாவமாக அமையும். என்ன வசதி உள்ளவர்கள் புண்ணிய கர்மங்கள் செய்யாதிருத்தலே ஒரு பாவமாகிறது. அவர் கொடுக்காமல் இருக்கிறார், அதே ஒரு பாவம். இவர்கள் இம்மையிலும் மறுமையிலும் துன்பத்தையே அனுபவிக்க நேரும். அதனாலே தர்மம் செய்வோம். அறங்கள் யாவற்றும் அடிப்படையானது அன்புதான் அடிப்படை. நமது குடும்பத்தவரிடம் அன்பு இருப்பதனாலே நாம் அவர்களுக்கு நன்மையை செய்கிறோம். என்ன அன்பு இருப்பதுனா அதே போல் எல்லா உயிர்களுக்கும் அன்பு வைப்போமாய் எல்லா உயிர்களுக்கும் நன்மையை செய்வோம். என்ன எம்மோடு தொடர்பெற்றவர்களிடம் நாம் காட்டும் அத்தகைய அன்பே அருள் கருணை என்று சிறப்பிக்கிறார் பெரியவர். தொடர்பு அற்றவர்களிடம் நாம் காட்டுகின்ற அன்பு அருள் கருணை என்று சொல்லப்படும். எம்மிடம் அருள் இருக்குமானால் கொலை, புலால் உண்ணுதல், களவு, பொய் பேசுதல், புறம் பேசுதல், பொறாமை கொள்ளுதல் முதலான எந்த தீய பண்புகளும் தீய செயல்களும் எம்மை அணுக மாட்டாது. மாறாக எல்லா நற்பண்புகளும் நற்செயலும் எம்மிடம் உண்டாகும் என்று சொல்லப்படும். நாம் நற்பண்புகளை வளர்த்து கொள்வதோடு நற்செயல்களை செய்வதிலேயும் ஈடுபட வேண்டும். சக மனிதருக்கும் பிற உயிர்களுக்கும் உதவுதல் நமது கடமையாகும். அப்போ இதுதான் எங்களுடைய கடமை என்று சொல்லப்படுகின்றது. மனிதனது அடிப்படை தேவைகளான உணவு, உடை, உறையுள் என்ற மூன்றில் மிகவும் அடிப்படையானது உணவு. உணவு இல்லாட்டி ஒன்றும் செய்யலாம். ஆகவே அது விலங்குகளுக்கு இன்றியமையானது. உலகில் ஒரு மனிதனோ அல்லது விலங்கோ பசித்திருப்பதை நாம் பார்த்திருப்பதும் பாவம். பசித்திருப்பதை பார்த்து கொண்டிருந்தாலே அது பாவம். அவன் பசியோடு இருக்கிறார் பார்த்து கொண்டு பேசாமல் போகிறது அதே பாவம். உணவினாலே உயிர்கள் வாழுகின்றன. தாகத்துக்கு தண்ணீரும் பசிக்கு உணவும். கொடுத்தவனே உயிர் கொடுத்தவன் ஆகிறான். உயிர் கொடுத்தான், அவர் உயிரை கொடுக்குறான். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்று மணிமகளில் சொல்லப்படுது. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. இறந்தவர்களுக்கு இல்லை எண்ணாத உணவு கொடுக்க வேண்டும். இறந்தவர்களுக்கு இல்லை எண்ணாத உணவு. நம்மை நம்பி வாழும் வாயில்லா பிராணிகளுக்கும் வேளைக்கு உணவும் நீரும் வழங்கி பராமரிக்க வேண்டும். வாயில்லா பிராணிகள், அந்த வீட்டில் வளர்க்குற பிராணிகள். விரத வேளைகளில்
காகத்துக்கு சோறு வைக்க வேண்டும் என்ற நியதி அப்பண்பை வளர்ப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டது. இது இந்த பண்பை வளர்க்குறது தான். காகத்துக்கு சோறு வைக்கணும்னா அது சைஸ்வரனுக்கு செய்கிறதுன்னு நினைக்கிறார். இதெல்லாம் ஒரு பண்பு. கோயில்கள் அன்னதானம் செய்தல் நாம் காலாகாலமாக செய்வதன் தருமாகும். சைவ கோயில்களில் விசேட நாட்கள் அன்னதானம் வழங்கப்படும். செல்வச்சன்னதி, நைனாதி ஆகிய ஆலயங்களை சார்ந்த மடங்களிலே நித்திய அன்னதானம் இடம்பெறுகிறது. அநாதி இல்லங்களுக்கு பொருளுதவி செய்தல், இயற்கையாலும் செயற்கையாலும் உண்டாகும் அனர்த்தங்களால் நிற்கதிக்கு ஆளானவருக்கு உதவி செய்தல் முதலானவை உயர்ந்த புண்ணிய செயல்கள். இதுகளையும் இந்த ஆலயங்கள் செய்கிறது. உணவளித்தல் மாத்திரமின்றி பல்வேறு அறச்செயல்களை நமது முன்னோர்கள் காலங்காலமாக ஆற்றி வருகிறார்கள். வழிப்போக்கள் இளைப்பாறச் செல்வதற்காக நமது வீடுகளின் முன்பு திண்ணைகளோ வீட்டு வளாக வாயில்கள் நிழல் பந்தல்களோ அமைத்தார்கள். முந்தின காலங்களில் அவர்களது தாகசாந்தைக்காக வீதியோரங்களில் ஆங்காங்கே தண்ணீர் பந்தல்கள் அமைத்தார்கள். அதுபோல மேய்ச்சலுக்கு சென்று வரும் கால்நடைகள் நீரை அருந்துவதற்காக நீர்த்தொட்டிகள் அமைத்தார்கள். உண்ணி முதலானவற்றை அகற்றுவதற்கு கல்லாலான சிறிய தூண்களை நட்டு வைத்தார்கள். அவை ஆவுரோஞ்சல் எனப்படுகின்றன. என்ற பசு வெயில் கொடுமையிலிருந்து காப்பதற்காக வீதியோரங்களில் நிலத்திரு மரங்களை நட்டு வளர்த்தார்கள். வழிப்போக்கு இழைப்பாடு பொது மடங்களையும் அமைத்தார்கள். இத்தகையொரு மடம் இன்று யாழ்ப்பாணம் மானிப்பாய் வீதி ஆர்கால் மடம் என்ற பெயரிலே நிலத்திரு மரங்கள் சூழ காணப்படுகிறது. அதன் அருகே கிணறு ஒன்று, நீர்த்தொட்டியும் ஆவரோஞ்சு கல்லும் அமையப்பெற்றுள்ளன. அதே போல இன்று காலத்துக்கு ஏற்றவாறு பேருந்து தரிப்பிடங்கள் நிழல் குடைகளை நாம் அமைக்கிறோம். தேவைப்படுகின்றவருக்கு எம்மாலான உதவிகளை எப்பொழுதும் செய்ய வேண்டும். அதுவே தெய்வ வழிபாட்டுக்கு சமமாக நாங்கள் உதவி செய்வதே ஒரு தெய்வ வழிபாடு. மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு, மக்கள் தொண்டே நாகேசன் தொண்டு என்று சொல்லுகிறார்கள். இந்த வகையில் இங்கே நாங்கள் சைவ தர்மம் பற்றி நாங்கள் இதுவரையும் பார்த்தோம். இங்கே பாருங்கள், இந்து சமயத்தில் சனாத தர்மம் என்ற பெயர் வழங்குவதற்கு காரணமே தர்மம்தான். எல்லோருக்கும் தர்மம் செய்ய வேண்டும் என்றது தான். பதி புண்ணியம் என்று சொன்னால் அங்கே இறைவனுக்கு செய்கின்ற செயல்கள். அதே மாதிரி பசு புண்ணியம் உயிர்களுக்கு செய்கின்ற செயல்கள். உண்மையான அறம் எவ்வாறான என்று சொன்னால் அன்பு காட்டுறதே உண்மையான அறம்தான். அறங்கள் அடிப்படையானது அன்பு தான். தானங்கள் சிறந்த தானமாக கருதப்படுகின்ற அந்த அன்னதானத்தை பற்றி இங்கே சொல்லுகிறார். உண்டி கொடுத்தோ இவர் கொடுத்தோ என்றது தான் அன்னதானம் சிறந்ததாக. நமது முன்னோர்கள் ஆற்றி வந்த அறச்செயல்கள் 5 குறிப்பிடும். நமது முன்னோர்கள் பல்வேறு வகையான அறச்செயல்கள் செய்து வந்திருக்கிறார். அது நிழல் கொடுக்க ஆற்றல், மடங்களை அமைத்தல், பசுகள் தண்ணீர் குடிப்பதற்கு அந்த தண்ணீர் தொட்டிகளை அமைக்கிறது, இப்படி எல்லாம் பல அறச்செயல்களெல்லாம் அக்காலத்திலே செய்து வந்திருக்கிறார். இவைகளையெல்லாம் நீங்கள் பார்த்து அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பாடசாலையின் அயலிலே உள்ள ஆலய மகோத்சவத்தில் குழுவாக கலந்து கொண்டு தண்ணீர் பந்தல் அமைക്കുക, இது செயற்பாடு. இவ்வாறாக இந்த செயற்பாடுகளை நீங்கள் செய்து பார்க்கலாம். இதோடு இந்த வகுப்பை நடத்திக் கொள்வோம். நன்றி. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.